தன்னுடைய யுத்த தந்திரங்களால உலகத்தையே மிரள வச்சவர் ஹிட்லர். பொய்களையும் வதந்திகளையும் பரப்பி மக்களையும் எதிரிகளையும் திசை திருப்புறதுல வல்லவர். அவருக்கே அல்வா கொடுத்து கிட்டத்தட்ட 2ஆம் உலக போரையே முடிவுக்கு கொண்டு வந்தவர் ஒரு டுபாக்கூர் உளவாளினா உங்களால நம்ப முடியுதா? நண்பர்களே, யான் தமிழ் சேனலுக்காக உங்களோடு உரையாடி கொண்டிருப்பது உங்கள் தீபா பிரதீப். உள்ளடி வேலை பார்க்கிற ரகசிய உளவாளிகள் தான் இறந்துட்டது போல ஒரு போலி தோற்றத்தை ஏற்படுத்திட்டு தலைமறைவா வாழ்ற ஏஜென்ட்டுகள் பத்தின படங்களை நம்ம நிறைய பார்த்திருக்கோம். உதாரணத்துக்கு கமலஹாசன் அவர்கள் நடிப்புல வெளியான விஸ்வரூபம், விக்ரம், இந்த மாதிரி படங்களை சொல்லலாம். இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் ஆதாரமா அமைந்தது உலக வரலாற்றினுடைய மிகச்சிறந்த டபுள் பிளே மன்னன் கார்போ என்னும் பெயரால அழைக்கப்பட்ட உவான் புஹோல் கார்ஷியா தான். யார் இந்த உவான் புஹோல் கார்ஷியா? இவர் ஒரு ஸ்பெயின் சிட்டிசன். அங்க நடந்த உள்நாட்டு போர் இவருடைய குடும்பத்தை பாதிச்சுது. இவரு கட்டாய ராணுவ சேவைக்கு அனுப்பப்படுறாரு. அரசுக்கு ஒத்துழைக்கல அப்படிங்கறதுனால துரோகி அப்படிங்கிற ஒரு பொய் குற்றச்சாட்டை அவருடைய அம்மா மேலேயும் சகோதரி மேலேயும் வச்சு கைது செய்யப்படுறாங்க. எல்லாவற்றையும் விட மேலா பவுல்ட்ரி சயின்ஸ் படிச்ச கார்ஷியா அரும்பாடுபட்டு உருவாக்கிய ஒரு கோழி பண்ணைய ராணுவம் எடுத்துக்குது. இதனால கார்ஷியாவுக்கு பாசிசத்தின் மீதும் சோசியலிசத்தின் மீதும் ரொம்ப ஒரு வெறுப்பு ஏற்படுது. உலக போர்ல நாஜி ஜெர்மனிய வீழ்த்தணும், அதுக்காக உளவாளியாக செயல்பட விரும்பி பிரிட்டிஷ் ராணுவத்தை 3 முறை அணுகிறார். யாரா நீ கோமாளின்னு பிரிட்டிஷ் கார்ஷியாவை இக்னோர் பண்றாங்க. எதிரியோட சேர்ந்து ஜெர்மனியை எதிர்க்க முடியலன்னா என்ன, ஜெர்மனியோட சேர்ந்து அவங்கள உறவாடி அழிக்க முடிவெடுக்கிறாரு உவான் கார்ஷியா. ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உருவாக்கி கற்பனை கடிதங்கள் எழுதி தன்னை ஒரு அரசியல்வாதியாகவும் தனக்கு லண்டன்ல ஒரு பெரிய உளவு வலையமைப்பு, அதாவது ஸ்பை நெட்வொர்க் இருக்கிறதாவும் ஜெர்மனியை அவர் நம்ப வைக்கிறார். அந்த உளவு வலையமைப்புல உள்ள ஒவ்வொரு ஏஜென்ட்டும் கார்ஷியாவால உருவாக்கப்பட்ட கற்பனை பாத்திரங்கள். பொதுவில் கிடைக்கிற தகவல்கள், ரயில்வே டைம் டேபிள், டூரிஸ்ட் கைட் புத்தகங்கள்ல இருக்கிற தகவல்களை பயன்படுத்தி மிக நுட்பமான அறிக்கைகளை தயார் செஞ்சு அனுப்புறாரு. லண்டன்ல ஒரு பெரிய அரசியல்வாதி நமக்காக உளவு பார்க்க துணிஞ்சிருக்காருன்னு ஜெர்மனியும் குதூகலத்தோட அவரை வேலைக்கு அமர்த்தி கொள்றாங்க. கார்ஷியாவும் பிரிட்டிஷ் ராணுவ நடவடிக்கைகள் குறித்து ஏராளமான, ஆனா ஒண்ணுக்கும் உதவாத நூற்றுக்கணக்கான ரகசிய கடிதங்களை ஜெர்மனிக்கு எழுதிக்கிட்டே இருக்காரு. இதுல மிகப்பெரிய ஜோக் என்னன்னா, கார்ஷியா லண்டனுக்கே போகல. ஸ்பெயின்ல இருந்தபடியே பிரிட்டன்ல வெளியாகிற புக்ஸ் எல்லாம் வரவழைச்சு படிச்சு செய்தித்தாள்ல இருக்கிற செய்திகளை படித்து கூடவே அவருடைய அபாரமான கற்பனையை கலந்தும் எழுதி தள்ளுறாரு. கார்ஷியாவினுடைய திறமைய முதல்ல கண்டுபிடிச்சு வியந்தது அமெரிக்கா தான். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கார்ஷியாவை பயன்படுத்த ஆரம்பிச்சது. அந்த காலத்துல கிரீட்டா கார்போன்னு ஒரு ஸ்பானிஷ் நடிகை இருந்தாங்க. அவங்களுடைய நடிப்பு திறமை ரொம்பவும் பிரசித்தம். நம்ம கார்ஷியா நொடிக்கு 100 வேடம் போடுறதுனால அவருக்கு கார்போ அப்படின்னு ஒரு புனை பெயரும் சூட்டப்பட்டுச்சு. கார்ஷியா நாயகனே. டி-டே படையெடுப்புக்கு சில மாதங்களுக்கு முன்னால பிரிட்டிஷ் உளவுத்துறையான M15 கார்ஷியா வழியா ஜெர்மனிக்கு சிறு உண்மை தகவல்களையும் அதோட மிக முக்கியமா பொய்களையும் அனுப்பிச்சு. குறிப்பா கூட்டணி படைகள் நோர்மண்டியில் தரையிறங்கின போது அது ஒரு திசை திருப்பும் நடவடிக்கை தான். உண்மையான படையெடுப்பு பாஸ்டிகோலே பகுதியில பின்னர் வரும் அப்படின்னு கார்ஷியா ஒரு தகவல் அனுப்புறாரு. இதை நம்பின ஜெர்மனி தன்னுடைய முக்கிய படைய போரினுடைய மிக அவசியமான நேரத்திலையும் நோர்மண்டிக்கு அனுப்பாம தடுத்துச்சு. இந்த ஏமாற்று திட்டத்தால ஜெர்மன் படைகள் நிலை குலைந்துச்சு. நேச படைகளால மேற்கு ஐரோப்பா விடுவிக்கப்பட்டது. கார்போ என்ற கார்ஷியாவினுடைய சேவையை பாராட்டி இங்கிலாந்து அரசர் 6ஆம் ஜார்ஜ் MBE விருதை அவருக்கு அளித்து
கௌரவப்படுத்தினார். இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, கார்ஷியாவினுடைய உண்மையான சேவையை பாராட்டி நாஜி ஜெர்மனியும் அவருக்கு ஒரு விருது கொடுத்தது அப்படிங்கிறது தான். வரலாற்றுல எத்தனையோ டபுள் ஏஜென்ட்டுகள் இருக்காங்க தான். அவங்க தங்களை மறைச்சுக்கிட்டு உளவு பார்க்கறதோடு சரி. ஆனா கார்ஷியா தனக்கு ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருப்பது மாதிரி ஒரு இல்யூஷனை உருவாக்கி ஜெர்மனி போன்ற மாபெரும் இராணுவத்தின் போர் திட்டத்தையே திருப்பி விட்டார். ஹிட்லருக்கே இந்த பரிதாப நிலைமை. ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ளல். ஒரு ஒற்றன் திரட்டி தர்ற தகவலை அப்படியே ஏத்துக்காம வேறோர் ஒற்றாடல் செய்து தெளிவதே ஒற்றாடலின் சிறப்பு என்கிறார் திருவள்ளுவர். ஏன் அதை சரி பார்க்கணும்? அரைகுறை தகவலா இருக்கலாம், பழைய தகவலா இருக்கலாம், அந்த ஒற்றரே ஏமாற்றப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா கார்ஷியா மாதிரி அந்த ஒற்றரே டபுள் கேமும் ஆடி இருக்கலாம். இந்த திருக்குறளை இன்னொரு வாட்டி கவனிங்களேன். ஒற்றொற்றி ஒற்றினால் ஒற்றின்னு ஒரே குரல்ல 4 தடவை ஒற்று அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறாரு. இதையுமே 1க்கு 4 வாட்டி சரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குல்ல. கிழக்கு ஜெர்மனியில பிறந்த ஆகஸ்ட் ஃப்ரைட்ரிச் கேமரர் அப்படிங்கிற டேனிஷ் மிஷனரி கிறிஸ்துவின் செய்தியை பரப்பும் பொருட்டு தன்னுடைய 24 வயதுல தரங்கம்பாடிக்கு வந்திறங்குறார். அவருடைய 70 வயது வரைக்கும் தரங்கம்பாடியிலே வாழ்ந்து இறைப்பணியையும் தமிழ் பணியையும் செஞ்சு நம்முடைய மண்ணிலேயே மறைந்தார். அவர்தான் முதல்ல திருக்குறளை ஜெர்மனியில் மொழிபெயர்த்தார். அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் 1803 மொழிபெயர்த்தார். ஒருவேளை ஹிட்லர் வள்ளுவருடைய ஒற்றாடல் அதிகாரத்தை படிச்சிருந்தா வரலாறு வேறாக இருந்திருக்குமோ என்னவோ. இணைந்திருங்கள் யான் தமிழுடன். உயர்வாய் அறிவார்.